ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? ஒரு அற்புதமான யோகம், அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிறது வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா? சார், தனுசு ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் சொல்லுங்க சார். கம்பேரிசன் வித் மிதுனமாக தான் பண்ணணும். ஆனால் இந்த குரு புஷ்ய யோகத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கை துணைக்கு தான் யோகம். இந்த குரு புஷ்ய யோகத்தில் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணையின் மூலியமாக பண வரவுகள் தாராளமாக இருக்கும். முதல் விஷயம் நீங்கள் எது எடுத்து பண்ணாலும் அதில் தட்டி போய் செகண்ட் 1 தான் நடக்கும். ஒரே விஷயம் தான், அஷ்டமம் ஆக்டிவாக இருக்குது. அஷ்டமத்தில் குரு புஷ்ய யோகம் அப்படின்னா, பசு மடங்களுக்கு தானம் செய்ய வேண்டும். பசுமாடு எங்கே இருந்தாலும் சரி, போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கு ஏதாவது நீங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. சாப்பிட்றதுக்கு வெறும் அகத்திக்கீரை மட்டும் கொடுக்காதீங்க, வயல்லாம் அடிச்சுக்கும், பிரச்சனை ஆகிடும். நிறைய பேர் அகத்திக்கீரை சொல்லி அகத்திக்கீரை வியாபாரம் பிச்சு எல்லா மாடும் கொஞ்சம் படுத்துருச்சு, பிரச்சனை ஆகி போச்சு இப்போ. அதனால் பழங்கள் கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். அகத்திக்கீரை கொடுக்கறது ஒன்லி அமாவாசைக்கு மட்டும்தான் பண்ணணும். அதுவும் சொற்பமாக கொடுத்தா போதும். ஒரே நாள் 50 பேர் அகத்திக்கீரை கொடுத்தா வயது என்ன ஆகுது, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் தான். அதனால் பசு மடங்களுக்கு தான தர்மங்கள், சம்ரக்ஷணம்னு சொல்லுவோம் அது. 2வது, நீங்கள் ஒருவேளை யானையை பார்க்குறீங்கன்னா யானைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, அஷ்டமஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது தட்டி போய் செகண்ட் 1 நடக்கும். அஷ்டமம் ஆக்டிவாக இருக்கும்போது வாழ்க்கை துணைக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். நமக்கு கொடுக்குதோ இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கும். அஷ்டமம் ஆக்டிவாக இருக்கும்போது பேசிக்கலாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரி செம்மையாக இருக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி, எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ். இப்போ சாஃப்ட்வேர்லேயே சர்வீஸ் இருக்குது. கோடு எழுதுறனோட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இதுதான் கரெக்டாக வேலை செய்யும். அதனால் அதுலேயும் குரு அல்லது சந்திரன் கனெக்டாக இருக்கும்போது எஸ்சிஎம் சம்மந்தப்பட்ட தொழில், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட தொழில், அதுவுமே ரொம்ப, ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழில், அதுவுமே நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்களில் ரொம்ப எதிர்பார்க்காம இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். இந்த குரு புஷ்ய யோகத்தில் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறோமோ, படிக்கிற குழந்தைகளுக்கு தானம் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் என்னன்னா, திஸ் இஸ் ஆல் டைம் ஃபார் க்ளோசிங் த லோன். ஒரு 5 லோன் 6 லோன் விட்டு நம்ம இஎம்ஐ கட்டுறோம்னா, அஷ்டமஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகத்தில் மாட்டும் போது ஒரு பெரிய வீடை விற்று இந்த கடன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஈக்குவலன் டு விபரீத ராஜயோகம். நானே எதிர்பார்க்கல சார், ஒரு பார்ட்டி வந்தார், நான் லண்டன்னாரு, பாரிஸ்னாரு, 60 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு கேட்டார். அப்பா சாமி எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்தேன். 60 வாங்கினேன், 55 லட்சம் நம்ம கடன்றது முடித்தேன், 5 ரூபா எடுத்து நான் எஃப்டியில் போட்டேங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஆனால் வடை போச்சேங்கிற மாதிரி கண்டிப்பாக வீடு போயிடும். ஆனால் நிலைமை இதுதான். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் தனுசு ராசி நண்பர்களுக்கு எனக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ இப்போ டைம் கண்டிப்பாக சூப்பர். அதே மாதிரி தனுசுல பிறந்தவங்களுக்கு ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி,
தெர்மல் பவர் பிளான்ட் இந்த மாதிரி இடங்கள்ல தான் இவங்க வந்து வேலை கிடைச்சது, இல்லை அது சம்மந்தப்பட்ட சர்வீஸ் எடுத்து பண்ணுறாங்க. சில பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, விண்டுமில் மெயின்டெனன்ஸ், சில பேர் சோலாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட். இப்போல்லாம் இது அடுத்த ஜோனே அதுதான். சந்திரன் கனெக்ட் ஆகும்போது நேரடி சூரிய ஒளி உங்களுக்கு தாங்காது. அப்போ அது பட்டு அங்கிருந்து நமக்கு ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் நடக்குதுன்னா அதை இவங்க எடுத்து பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட், அப்புறம் மெக்கானிக்கல் ஓரியன்ட், ரெட்ரோஃபிட்டிங் ஓரியன்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி தொழிலாக எடுத்து நம்ம போனோம் இல்லையா. அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் சம்மந்தப்பட்ட தொழில், பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா கிரீவியன்ஸ் செல்லுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி போய் அதை அந்த மாதிரி செல்ல உட்காருறது, மணி லாண்ட்ரிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, இல்லை ஃப்ராடு செஞ்சு அதை கண்டுபிடிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக உட்காரும். ஸோ தனுராசி நண்பர்கள் உங்களுக்கு நேரடியாக சூப்பர்னு சொல்கிறதோட உங்கள் வாழ்க்கை துணை மூலிமா உங்களுக்கும் அந்த காற்று நமக்கு வீசும். அதாவது என்னமோ சொல்லுவாங்கள்ல, மாலை மணக்குதுன்னா சேர்ந்து இந்த பூவோட நாரும் மணக்குங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி சமாச்சாரம் தான். அதனால வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது தான தர்மங்கள். அஷ்டமத்தில் கனெக்ட் ஆகும்போது குழந்தைகளுக்கான தான தர்மங்கள் அது பண்ண லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இருக்கிற கடனை 50 கடன் இருந்துன்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சொச்சமான அமௌண்ட், ஒரு 5% அமௌண்ட் கையில் வச்சுப்பீங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன். அதனால் கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஒரே விஷயம்தான், ரொம்ப அகலக்கால் வைக்க விடுறது. அஷ்டமஸ்தானத்தில் கனெக்ட் ஆகும்போது ஆப்பில் கடன் வாங்கணும்னு சொல்லி நமக்கு தேர்ஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது என்ன ஆப்பில் கடன் வாங்குறது, இப்போ இது ஓகே பண்ணால் உடனே 20,000 ரூபா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், அடுத்த மாதத்துலேருந்து கட்டணும், கட்டலைன்னா 10 பேர் 10,000 பேர் ஃபோன் பண்ணுவான். இந்த மாதிரி மானத்தை கெடுக்கக்கூடிய நிலைமைகள்லாம் நடக்கும். அதனால லீகல் காம்ப்ளிகேஷன் வந்துன்னா அது இம்மீடியட்டாக ஹேண்டில் பண்ணுறது தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இவங்களுக்கு தொழில் அப்போ எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் பேரில் ஆரம்பிக்கலாம், அவங்க கணவர் பேரில் நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கணவர் பேரில் ஆரம்பிச்சிங்கன்னா, முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி பெறும், தைரியமாக இருக்கும். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்றுதாம்மா, என்ன கேட்டிங்கன்னா காமதேனு கல்பவருஷம், காமதேனு வந்து வழிபடுறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். பசுமாடு இருந்ததுன்னா பக்கத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வர்றது, 60 நாளுமே பசுமடத்துக்கு வென்று நம்ம ஒரு 1/2 hour அங்கே உட்காந்துட்டு வர்றது, முடிஞ்ச பசுமடத்துக்கு தானம் பண்ணுறது பெரிய இடத்துக்கு. தனுசு ராசி என்பர்களுக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறீங்க. தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு அமைப்பு இருந்தாலும் அந்த போராட்டத்துல வெற்றி நிச்சயமாக அடையக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். எப்போதுமே ஒரு தெய்வ பலம் அப்படின்றது கூடயே இருக்கும். இவர்களுக்கு முன்னாடி நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டா தப்பான்னு கூட தெரியல, ஆனா நான் ரொம்ப துணிச்சலா செஞ்சிட்டு இருக்கிறேன், ஒரு உறுதித்தன்மையோட ஒரு நம்பிக்கை தன்மையோட நான் சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கையை வச்சுதான் எல்லா ஒரு விஷயங்களையுமே செய்வாங்க. அதுலேயும் நிறைய தனுசு ராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில முயற்சிகளை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த தொழில் செஞ்சா என்ன, இந்த தொழில் செஞ்சா என்ன, இந்த மாதிரியான அந்த தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கவனம் செலுத்தி அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இதுக்கு ஒரே ஒரு மூல காரணமே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை பிரதானமா வச்சு சில விஷயங்களை செய்யக்கூடியவர்கள். இவர்களினுடைய ராசி அதிபதி குரு எங்க இடத்துல போனாலும் நேர்மையா இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியாக செயல்படுவாங்க. இவர்களுக்கு வரக்கூடிய இந்த 6 மாதத்துல குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. இந்த ராசி அதிபதி உச்சம் பெறுறதுக்கும் லக்னாதிபதி உச்சம் பெறுவதற்கும், அதாவது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறுவதற்கும் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ராசி அதிபதி உச்சம் பெறாரு, உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா நீங்க நெகட்டிவா திங்க் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இதே இது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவா தான் நடக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ கோச்சார நிலவரப்படி உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். 8ஆம் இடம் அப்படின்றது அதிகப்படியான வழக்குகள், வம்பு வழக்குகள், நோய் தொந்தரவுகள், கடன் தொந்தரவுகள், அவமானங்கள், விபத்துக்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதுல உச்சம் பெற்று வரப்போறார் உங்களுடைய ராசி அதிபதி. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுடைய
மைண்ட், அதாவது உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் நெகட்டிவாக இருக்கும். நம்ம இதை செஞ்சா இங்க போயிடுமோ, இதை செஞ்சா தவறான வழிக்கு போயிடுமோ. அதே மாதிரி ஆன்லைன்ல நிறைய ட்ரேடிங் பண்றத இந்த ஒரு 5 மாதங்களுக்கு செய்யாதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறார். அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று அவர் அந்த சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு போறார். அதனால இந்த ஒரு 4 மாதங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங் யாருமே பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளவோ ப்ராஃபிட் முன்னாடி சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இந்த 4 மாதத்துல டோட்டலா உங்களையே காலி பண்ணிட்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமாக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில ஸ்கேம்ல நீங்க உங்களை இன்வால்வ் படுத்திக்காம இருக்கிறது நல்லது. சில பேர் நிறைய வயதானவர்கள் என்ன பண்றாங்க, இப்படி சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஏதோ ஒன்று நம்மளுக்கு நம்மளை கவர்ற மாதிரி சில குறுஞ்செய்திகள் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணிடுவீங்க. உடனே உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிடும். இந்த மாதிரியான திடீர் அமைப்புகள் எல்லாமே இந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் வரும்போது திடீர் பாதிப்புகளை கொடுக்கும். இதை நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. வழக்குகளாக திசை திருப்ப முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஏமாறுனது யாருக்கிட்டனே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த 8ஆம் இடம் மிக வலுவான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால இருக்கக்கூடிய வேலையை இருக்கிற நேரத்துல தெளிவா செஞ்சுட்டு போறது இந்த தனுசு ராசி அன்பர்களினுடைய முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகுது. அடுத்து இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வெளிநாடு போகிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் சில தடைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம். 100% அதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதனால இதுவரைக்கும் குழந்தைகள், உங்க வீட்டுல யாராவது சின்ன குழந்தைகள் பேசாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் பேச்சு வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தானம் மிகவும் ஒரு சாதகமாக இருக்க போகுது. குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆச்சு மேடம், 6 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தைக்கு பேச்சு வரல, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, நாங்களும் நிறைய ஸ்பீச் தெரப்பி எல்லாமே எடுத்துட்டோம், ஆனாலும் அந்த இடத்துல எங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது தவம் எடுத்து பெற்ற பிள்ளைகள் இந்த மாதிரியான சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருக்கும்போது பெற்றோர்களுக்கு ஒரு சங்கடங்கள் இருக்கதான் செய்யும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து நிவாரணத்தை இந்த அமைப்பு குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு ஸ்தானம் இப்போ வக்ரகதிக்கு வர்றாரு. அந்த இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். அதனால வியாதி தொந்தரவுகள் 100% குறைவதற்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல தனுசு ராசி என்பவர்கள் திடீர்னு மூச்சு விட முடியாம சில இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னன்னே தெரியல, திடீர்னு இருந்தாப்புல நல்லா தான் இருந்து மயங்கி விழுந்துட்டேன், போய் பார்த்தோன்னா அங்க திடீர்னு இருந்தாப்புல இருதய பாதிப்பு, ஸ்டெண்ட் வைக்கணும்ன்றாங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்ன்றாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை சொல்றாங்க, சிறுநீரகத்துல கல், இப்படி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நோய்கள் எல்லாம் அடுக்கடுக்காக சொல்லியிருப்பாங்க மருத்துவ ஆலோசனையில. இந்த மாதிரியாக அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை எப்போதுமே உங்களுடைய உடல் நலத்துல ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சியும் சனி வக்ரகதியும் அடையிறதுக்குண்டான ஒரு நேரம். அடுத்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது தான் கொஞ்சம் ஃபேமிலியில சில சலசலப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் நீங்க அதாவது எந்த விதமான சில விஷயங்களுக்கும் ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கணும் தனுசு ராசி என்பர்கள். அதாவது 7.5 சனியின் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருந்தீங்களோ அதை வரக்கூடிய ஒரு 1.5 வருடத்துல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த வரக்கூடிய 6 மாதங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதுல சின்ன சின்ன இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். யார்கிட்டையும் பிரபகண்டா படுத்தக்கூடாது. எனக்கு இது வந்துருச்சு, கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், லேண்ட் வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா நகை 100 பவுனுக்கு வாங்கியிருக்கிறேன், இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா டோட்டலா காலியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ரொம்ப கவனமாக செயல்படுங்க தனுசு ராசி என்பர்கள். சூப்பர் பலனை கொடுக்கும் சார். என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுப்பான், கிள்ளி கொடுக்க மாட்டான். பிரமாதமாக இருக்கும்.
மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை வந்து தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறாங்க. இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தது. 3ஆம் இடத்துல உங்களுடைய பராக்கிரமம் எல்லாம் வெளிப்படக்கூடிய காலம். ஆகவே இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மகாதசை நடக்குதுன்னு பாருங்க. அந்த மகாதசைக்கு தகுந்த மாதிரி புதியதாக ஒரு தொழில் ஏதாவது அமைக்கணும் அப்படின்னா அமைச்சுங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் புதியதாக ஏதாவது படிக்கணும், படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, படிக்கலாம். திருமணம் நடக்கணும் அப்படின்னா நடக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நாடு விட்டு நாடு போகிறதோ, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாட்டில் எனக்கு வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ விசா கிடைக்குமா சார்? அமெரிக்காவில் எனக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா? அதுவும் இப்போ போர் பதட்டமாக இருக்குமே, இப்போல்லாம் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்துக்கு புதிய முயற்சிகள் பலன் தரும், சந்தோஷத்தை தரும். தனுர் ராசிக்கு ஏற்கனவே நேரம் நல்லா இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சாலும் 7ஆம் பார்வையாக குடும்பமாக்கு தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். அப்படி பார்க்கும்போது மன நிம்மதியும் சந்தோஷமும், குடும்பத்தில் குதூகலமும், அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையும், குழந்தைகள் ஒற்றுமையும், என்னதான் வெளிநாடு வெளிமாநிலம் போனாலும் வருமானங்கள் கைக்கு மிச்சமாக இருக்கும். சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். இவங்களுக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கோல்டு வாங்காதீங்க, சில்வர் வாங்காதீங்க, பெட்ரோல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இதை வாங்குங்க அதை வாங்க. ஏன்னா ஏற்கனவே தனுர் ராசிக்காரர்கள் பாதி பேருக்கு ஜோதிடம் தெரியும். ரொம்ப தெளிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான பலன் கொடுக்கும். ஒன்றே ஒன்று, அந்த கோபப்படக்கூடாது. நான் அடுத்தவனுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு அவனை வந்து தேவையில்லாமல் பிரச்சனையை நீங்களாக வாங்கிக்காதீங்க. நிதானமாக போங்க, பொறுமையாக. ஏதாவது நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா? ஏன்னா வர்ற வருமானமும் செலவும் கரெக்டாக போயிடுது சார். ஏதோ ஒரு செலவு வந்து நான் மீட் பண்ணணுன்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சோன்னா நல்லா இருக்கணும். ஆனால் ஒன்று, நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சரி வராது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள். அதுக்கான வருமானங்கள் இருக்குது, பணம் இருக்குது. கடன் வாங்கி பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப அளவாக பண்ணுங்கள், ரொம்ப பெருசாக பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ அதை ஒண்டி செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும், பயணத்தில் கவனமாக இருக்கணும், அதுலேயும் இரவு பயணத்தில் கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டமி சனின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல, அதாவது அஷ்டம சனி அப்படின்னா 8, அதில் பாதி 4, அந்த இடத்துல இருக்கார். அவர் போய் வக்கரத்தில் வரார். ஆகவே கொஞ்சம் இரவு பயணத்தை கவனமாக இருக்கணும். இருந்தாலும் தனுர் ராசிக்காரர்கள் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா நீங்கள்? இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. அதே மாதிரி உங்கள் கௌரவம் பாதிக்கிற அளவுக்கு சனீஸ்வரர் உங்களை கெடுக்க மாட்டார். குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்குரியவர் தான் அவர், 3ஆம் வீட்டுக்குரியவர் தான் அவர். உங்கள் ராசிக்கு அவருடைய காலகட்டத்தில் அவர் வக்கரமாகும்போது உங்களுக்கு அவர் கெடுதல் செய்வாரா என்ன? நிச்சயமாக செய்ய மாட்டார். தைரியமாக போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன், ஏன்னா உங்கள் ராசிக்கு முருகனை வழிபட்டாலே கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும். அதுலேயும் திருச்செந்தூர் முருகன் குருவருளும் திருவருளும் சேர்ந்து இருக்கக்கூடிய குருவே இங்கே முருகனாக, முருகனே இங்கே குருவாக, 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஷடாட்சர மந்திரம் சரவண பவ, இந்த ஓம் சரவண பவ மந்திரம் சொன்னாலே உங்களுக்கு அற்புத பலன் கை கெட்டும். அதனால் திருச்செந்தூர் எத்தனை முறை போயிட்டு வர முடியுமோ இந்த 135 நாளில் போயிட்டு வருங்க. முருகனை பார்க்க 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 உங்களுடைய கர்மங்கள் எல்லாம் அரோகரா அப்படின்னு பஸ்மமாயிடும். தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த சனியுடைய வக்ர பயிற்சி எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் சனி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான மீன ராசியில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். சனி 4ஆம் இடத்துல இருந்து அவர் இயங்கக்கூடிய அந்த 2 ஆண்டுகளுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியுடைய காலம்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி. அஷ்டம சனி என்னென்ன துயரங்களை சங்கடங்களை கொடுக்குமோ அதில் பாதி அளவுன்றது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கொடுப்பாரு. ஆனால் இப்போ கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா சனி குருவுடைய பார்வையில் இருக்கார். குரு உங்களுடைய ராசிநாதன். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து சனிக்கு தன்னுடைய பார்வையை கொடுத்துட்ருக்காரு. ஸோ குரு பார்வையில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார், நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பார் அப்படின்றத முதல் விஷயத்தை தெரிவிச்சுட்டு, இப்போ வந்து எப்போ வக்ரத்துக்கு போக போகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி வக்ர நிலைக்கு போகிறாரு. அங்கேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும்
கிட்டத்தட்ட 138 நாட்கள் வந்து அவர் வந்து வக்ர நிலையிலே தான் பயணிக்க போகிறாரு. இந்த 138 நாட்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால, குரு உங்களுடைய ராசிக்கும் உங்கள் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்து அவருடைய பார்வையில் சனி இருக்கிறதுனால, சனியால் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்தால் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை கொடுக்காம, குரு பார்வையில் இருக்கிற அந்த ஒரே காரணத்தினால யோகத்தை மட்டுமே செய்ய போகிறார். குருவுடைய பார்வைக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம பெரியவங்க சும்மா சொல்லல, சித்தர்கள் சும்மா சொல்லலை. அந்த அளவுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தோஷத்தை தரக்கூடிய கிரகங்களையோ, ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கோ குருவுடைய பார்வை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நிச்சயமான முறையில் அந்த தோஷங்கள், சங்கடங்கள்லாம் விலகி அது யோகமாகவே மாறும்னே சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நிலைகள் இதெல்லாம் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? இந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், வண்டி, வாகனம், தாயாரோட நிலை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இல்லையா? ஸோ உங்களுடைய அது போக உங்களோட உங்களோட நடவடிக்கை, நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க, ஒரு சமூகத்தில் எப்படி நடந்துப்பீங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நடந்துப்பீங்கன்றதை சொல்லக்கூடிய அமைப்பு அதுதான். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குருவோட பார்வையிலிருந்து வக்ரத்துக்கு வர்றதுனால, இந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுக்க போகிறாங்க. உங்கள் செயல்களால் நீங்கள் நல்ல பேர் வாங்க போகிறீங்க, புகழ் அடைய போகிறீங்க. அவர் செஞ்சால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த 2 ஆண்டுகளும் அப்படி தான் இருக்க போகிறாரு. அதுலேயும் குறிப்பாக இந்த 138 நாட்கள் ஜூலை டு நவம்பர் 30 கண்டிப்பாக நல்ல பலன் மட்டுமே கொடுப்பாருன்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் சில தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சனி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும், மற்றும் வந்து 3ஆம் இடம் உங்கள் ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வந்து அவர் 4ஆம் கேந்திரத்தில் இருக்கார் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுக்குரிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கும் முயற்சியை குறிக்கக்கூடிய 3ஆம் வீட்டுக்கும் ஆசை விருப்பங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் 4ஆம் கேந்திரம் ஏறிட்டார். ஒரு ஸ்தானத்துக்குரிய கிரகம் ஒரு கேந்திரம் ஏறிட்டார். 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வந்து கேந்திரம்ன்றது வந்து 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள் இருந்தால் வலுவாக செய்வாங்க தான் கொடுக்க வேண்டிய பலன்களை அப்படின்ற பொருள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரம், உங்களோட குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றி முழுமையாக கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பான முறையில் சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்குது.